கல்லறைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? லிசியர்கள் இந்த பழமையான மக்கள் முழு மலை சரிவுகளையே தொங்கும் கல்லறைகளாக மாற்றினர். மரணமே அவர்களின் நிலவணிகத்தின் ஒரு பகுதியாக இருந்தது போல குன்றின் செங்குத்தான பாகைகளில் சிற்ப வடிவ கல்லறைகளை செதுக்கினர். இவை இன்றைய துருக்கியில் உள்ள நகரங்களை மேலிருந்து கடுமையான பார்வையுடன் நோக்கும் பாறை நகரங்களாக மாறிவிட்டன. கடற்கரைகளில் கேஃபேகளின் பின்னாடி போக்குவரத்து வட்ட சுழற்சிகளின் நடுவில் எங்கும் இவை காணப்படுகின்றன. லிசியர்கள் திறந்தவர்களை நகரத்தின் ஒரு பகுதியாகவே மதித்தனர். ரோமில் ஒவ்வொரு தெருவிலும் வரலாறு இருக்கிறது என நினைத்தால் பியர் நகரத்தில் வட்ட சுழற்சியின் நடுவே ஒரு சவப்பெட்டி உள்ளது. அப்படியென்றால் லிசியர்கள் யார்? ஏன் அவர்கள் மரணத்தை இவ்வளவு முக்கியமாக எடுத்தனர்? சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னோக்கு போகும். அவர்கள் வெறும் பாழை கல்லறையை செதுக்கியவர்கள் அல்ல, அவர்கள் பொலிட்டிக்கல் முன்னோடிகள். அமெரிக்கா தோன்றுவதற்கு முன்னவே அவர்களின் ஜனநாயக கூட்டமைப்பு அமெரிக்க அரசியலமைப்பின் சில பகுதிகளுக்கே ஊக்கமாக இருந்தது. லிசியர்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து உள்ளூர் தகராறுகளை குடிமக்கள் கடமை உணர்வுடன் தீர்த்து வைத்தனர். அவர்களின் பொலிட்டிக்கல் அமைப்பு வரலாற்றில் மறைந்துவிட்டாலும் மரணத்திற்கான ஈர்ப்பு கல்லில் பொறிக்கப்பட்டது போல இன்னும் நீடிக்கிறது. கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்லறைகள் இன்று வரை லிசிய நகரங்களின் ஒரே மீதங்களாகும். அவர்களின் வீடுகள், அரண்மனைகள், பொது கட்டிடங்கள் எல்லாம் அழிந்துவிட்டன. ஆனால் இந்த கல்லறைகள் மட்டும் இன்னும் புதர்களின் மீதிலே நிற்கின்றன. அவர்கள் இறந்தவர்களை இத்தகைய உயரங்களில் புதைத்ததற்கான காரணம் இன்னும் புதிராகவே இருக்கிறது. இது லிசிய நாகரிகத்தின் மிகப்பெரிய மர்மம். இத்துறையில் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து வரும் டர்ஹாம் பல்கலைக்கழக தொல்பொருள் அறிஞர் டாக்டர் கேத்ரின் டிராக்கெட் கூட இதற்கான காரணத்தை உறுதியாக சொல்ல முடியவில்லை. அவர்கள் இதை சொர்க்கத்துக்கு அருகே கொண்டு செல்லவோ, பாதாளத்திலிருந்து தூரமாக வைக்கவோ அல்லது ஏறத் தெரியாத கல்லறை திருடர்களை தடுக்கவோ செய்தார்களா? யாருக்கும் தெரியாது. ஆனால் டிராக்கெட் குறிப்பிடுகிறார், இத்தகைய நினைவு சின்னங்களை அமைப்பது கடுமையான உழைப்பாகும். தொழிலாளர்கள் செங்குத்தான பாறைகளில் பல டன் எடையுள்ள கல்லறை மூடிகளை மேலே இழுத்து செல்ல வேண்டியிருந்தது. அவர்கள் அவற்றை எப்படி செய்தார்கள் என்பதும் இன்னும் மர்மமே. அமெரிக்க அதிபரின் நிலத்தில் அடிமைகளின் கல்லறைகள். ஒரு அமெரிக்க அதிபரின் தோட்டத்தில் அடிமைகளின் புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவர்கள் ஆப்பிரிக்க அடிமைகள். அவர்கள் அமெரிக்காவின் 7வது அதிபரான ஆண்ட்ரூ ஜாக்சனின் டென்னசி மாநில தோட்டத்தில் இறந்தவர்கள். 1804 முதல் உள்நாட்டு போர் முடியும் வரை குறைந்தது 28 அடிமைகள் இங்கே இறந்தனர். இதுவரை அவர்கள் எங்கு புதைக்கப்பட்டனர் என்பது யாருக்கும் தெரியாது. ஆண்ட்ரூ ஜாக்சன் அறக்கட்டளை இப்போது இந்த துயரமான கண்டுபிடிப்பை அறிவித்துள்ளது. நிலத்தில் ரேடார் மூலம் 28 உடல்கள் கண்டறியப்பட்டன. அதில் குழந்தைகள் மற்றும் சிசுக்களுக்கான சிறிய கல்லறைகளும் அடங்கும். தொல்லியல் நிபுணர் ஜேம்ஸ் பிரின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் ஜாக்சனின் த ஹெர்மிட்டேஜ் எனப்படும் தோட்டத்தில் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சிலவற்றை வேர்கள் மூடியிருப்பதால் இன்னும் பல கல்லறைகள் புதைந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த கல்லறைகள் ஜாக்சனின் மாளிகையிலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஓடையின் அருகில் உள்ளன. மரணத்தின் நேரத்தில்